ஆட்டெலும்பு அவிச்சனா சூப்புக்கு அவிச்சு அந்த தண்ணியே இருக்க விட்டுருக்கு. அதோட பூசணிக்காய் கணக்க அவிக்கக்கூடாது. அது ஒரு மெல்லிசை ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் அது வேகிடும். அவ்வளோ தண்ணியும் இதுக்கு எடுத்தாச்சு. சூப்பு கத்திரிக்காய் அது மேலே இங்கே கத்திரிக்காய் அப்படித்தான். கத்திரிக்காய் தண்ணி எடுத்து இதுக்க போட்டிருக்கு. எலும்பு சூப் இதை திரும்ப இதுக்க விட்டு பூசணிக்காய் போட்டு சாப்பிடணும். பூசணிக்காய் இது நெல்லிக்காய் மாங்காய் ரெண்டும் போட்டு சொல் நெல்லிக்காய் இதெல்லாம் அப்படி ஒன்றுமே தெரியாது சாப்பிட. இது ரசம் இந்த சூப். இது பூசணிக்காயும் எலும்பு ஆட்டு எலும்பிൻ്റെ சொதிக்குள்ளே போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நான் திரும்ப மரவள்ளி கிழங்கு சாப்பிடுறோம். சூப்பை குடித்து மரவள்ளி கிழங்கு நான் சம்பலோடு சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. மரவள்ளி கிழங்கும் அந்த மிளகாய் பூத்தல் அந்த சில்லி உரைப்பில்லாத பெப்பர் அதுவும் சின்ன வெங்காயமும் உள்ளியும் புளி ஒன்றும் இல்லை உப்பும் தான். சரியோ உப்பும் போட்டு அதையும் இந்த கிழங்கும் நல்லா இருக்கும். அப்படி டேஸ்டப்பா. ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாம். ரொம்ப மாற்றி மாற்றி சாப்பிடலாம். இந்த ஆட்டு எலும்பு பூசணிக்காய் சூப்பு அதை விட தரும். ஒட்டு இதுவும் இல்லை. நல்ல உரைப்பு, அளவான உரைப்பு. நோ பைசி. ஒருமிக்க லோ பைசி. நோ டாக்கா போட்டால் நோ கூட். அதோட இந்த இனிப்பும் ஸ்வீட்டும் சில்லி பைசியும் சேர்ந்து குட் டேஸ்ட். ஸ்வீட்டும் இந்த பைசியும் சேர்ந்தால் அம்மளை ஒரு ஆட்டு எலும்பு சூப் சத்து. சோறு தேவையில்லை, பல்சோறு தேவையில்லை. எனக்கு இந்த சூப்பே காணும். பிரதானம் சில்லி உரைப்பை குறைச்சி சில்லி பேப்பரில் இந்த சம்பல் மரவள்ளி கிழங்கு அவிச்சது இந்த சூப் அந்த கறியை அவ்வளோமே போதும்.